Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் UGC NET Paper 1 Communication தான் பார்க்க போகிறோம். இது 15 minutes revision classes சீரீஸோட class 7. ஆல்ரெடி class 6ல communication என்ன அதில் இருக்கக்கூடிய பாதி syllabus நம்ம முடிச்சிட்டோம். மீதி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்க்கக்கூடிய first topic barriers to effective communication. பேரியர்ஸ் அப்படின்னா தடை அப்படின்னு அர்த்தம். கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய தடைகளோட டைப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன் பேரியர், ஹிண்டர், அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த பேரியர் சொல்கிறோம்ல, கம்யூனிகேஷன் என்ன தடையாக இருக்கும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய தடையை தான் பேரியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேரியர் சைக்கலாஜிக்கல் பேரியர். சைக்கலாஜிக்கல் பேரியர் அப்படின்றப்போ எமோஷன்ஸ், இப்போ நம்ம கோவமாக இருக்கோம், இன்னொருத்தவங்க ஹாப்பியான ஒரு நியூஸ் ஷேர் பண்ண வராங்க அப்படின்னாலும் நம்ம அந்த ஹாப்பினஸோடவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். நம்ம இருக்கிற ஸ்டாண்ட்லேயே தான் நம்ம அந்த ஆங்கரோடவே இருந்து அதை கவனிப்போம். ஸோ இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது லேக் ஆகும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் பேரியரில் வரும். ஸோ இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ் லைக் ஆங்கர், ஃபியர், ஆன்சைட்டி. இது எல்லாமே இதுக்கான ஃபேக்டர்ஸ். ப்ரீஜடைஸ் அண்ட் செலக்டிவ் பர்செப்ஷன் அப்படின்னும் போது முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறது. இவங்க வராங்களா, இவங்க நெகட்டிவாக தான்ப்பா பேசுவாங்க, இவங்க வராங்களா இப்படி தான்ப்பா இருக்கும், அந்த மாதிரி நெகட்டிவாக இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ற தாட் நமக்குள்ளே வச்சுட்டு அவங்க பாசிட்டிவாக பேசினாலுமே நம்மளுக்கு அது நெகட்டிவாக தான் தோணும். ஸோ இங்கேயுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது லேக் ஆகும். நெக்ஸ்ட் சிமாண்டிக் பேரியர் பார்க்கலாம். சிமாண்டிக் பேரியர் அப்படின்றப்போ வேர்ட்ஸ் மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சிமாண்டிக் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரே ஒரு வேர்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டை நம்ம இங்கே சொல்கிறதுக்கும் நார்த் இந்தியாவில் சொல்கிறதுக்கும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டில் சொல்கிறதுக்கும் இட் ஹேஸ் வேரியஸ் டிஃப்ரென்சஸ். ஏன்னா கல்ச்சர் தாண்டி கல்ச்சர், ஒரு சிங்கிள் வேர்ட் ஹேஸ் செவரல் மீனிங்ஸ். இது மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு வார்த்தையை வேறு விதமாக புரிஞ்சுக்கிறது. அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு மீனிங் டிஃபர் ஆகும் ஒரே வார்த்தையாக இருந்தாலும். அண்ட் டெக்னிக்கல் ஜார்கன்ஸ், ஆம்பிக்விட்டி அப்படின்றப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லாருக்குமே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா இல்லை. அதனாலேயே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கம்மியாக இருக்கும். இதுதான் சிமாண்டிக் பேரியர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேரியர் ஃபிசிக்கல் ஆர் மெக்கானிக்கல் பேரியர். இதில் நாய்ஸ், புவர் ஆடியோ வீடியோ கிளாரிட்டி, ராங் சேனல் செலெக்ஷன் இது எல்லாமே வரும். ஃபிசிக்கலாக இல்லை மெக்கானிக்கலாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நாய்ஸ் தான் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய பேசிக் பேரியர். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது ஒரு நாய்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய அந்த டைம் நல்லாவே டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ கம்யூனிகேஷனில் நாய்ஸ்ன்றது பேசிக் ஒரு ஃபவுண்டேஷனல் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புவர் ஆடியோ வீடியோ கிளாரிட்டி. இந்த வீடியோவில் கிளாரிட்டி இல்லை இந்த வீடியோவோட ஆடியோ சரியில்லை அப்படின்னா பார்க்குற உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுதான் இந்த ஃபிசிக்கல் ஆர் மெக்கானிக்கல் பேரியரில் இருக்கும். ஆர் ராங் சேனல் செலெக்ஷன். இப்போ நம்ம மைக்கில் பேசுகிறது இல்லை அப்படியே பேசலாம், இல்லைன்னா போகிற ஒரு நார்மல் ரோடில் டிராஃபிக்கில் பேசுகிறது, இந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ நம்ம ராங்காக செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் நாய்ஸ் இல்லாத ஒரு இடத்துல பேசுவோம், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக வாய்ஸ் கேட்குது, ஆடிபிளாக இருக்குது. இதுவே நான் நாய்ஸியான இடத்துல போய் நின்று பேசுகிறேன் அப்படின்னா அது ராங் சேனல் செலெக்ஷன். ஓகே, இதெல்லாம் ஃபிசிக்கல் பேரியர்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் பேரியர். ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே என்ன, ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட், அங்கே என்னென்ன பேரியர் இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஹைரார்கி. நம்மளுக்கு அடுத்தது யார், நம்மளுக்கு கீழே இருக்கவங்க யார், இதெல்லாம் தெரியாமல் நம்ம வேறு யார் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசிட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு பேரியராக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. யார்கிட்ட பேசணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடியது இந்த காம்ப்ளெக்ஸ் ஹைரார்கி. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் பாலிசி. ஒரு சில இடத்துல இந்தந்த விஷயம்லாம் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே அந்த ஆர்கனைசேஷனல் பேரியராக வரும். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அக்யூரேட்டாக இல்லாமல் அதுக்கான அதிகமான டீட்டெயில்ஸ் கொடுக்க அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா எந்த விஷயம் பேசுகிறாங்க அப்படின்றதே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இங்கேயும் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இது எல்லாமே ஆர்கனைசேஷனல் பேரியர் கீழே வரும். நெக்ஸ்ட் கல்ச்சுரல் பேரியர். கல்ச்சுரல் பேரியர் அப்படின்றது
ஒரு கல்ச்சுரல்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட நார்ம்ஸ், லாங்குவேஜ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அது ஒரு பிக்கஸ்ட் பேரியராக கருதப்படுது. டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ், ஒருத்தவங்க ஒரு சர்டைன் திங்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வெர்பல் மிஸ்மேட்சஸ், ஒரு சில பேர் வணக்கம் அப்படின்றத ரெண்டு கையை சேர்த்து ஜாயின் பண்ணி தலை வணங்கி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஹாய் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க. ஸோ இந்த நான் வெர்பல் மிஸ்மேட்சஸ் நிறைய இடத்துல இருக்கும். லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே ஒரே லாங்குவேஜ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது கல்ச்சுரல் பேரியர். அவ்வளோதான், பேரியர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்ஸ் டு ஓவர் கம் பேரியர்ஸ். இப்போ பேரியர்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அது என்னென்னலாம் பண்ணி பேரியரை அந்த தடை இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவ் லிசனிங். இப்போ ஒரு விஷயத்தை கேட்குறோம், ஒருத்தவங்க சொல்ல வராங்க அப்படின்னா லிசனிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஃபீட்பேக் மெக்கானிசம், நம்ம லிசன் நல்லா பண்ணாதான் நம்மளால் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். அண்ட் சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜில் கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்கணும். நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஜார்கன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜில் இருந்தால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். எமோஷ்னல் கண்ட்ரோல், நான் சொன்னேன் இல்லையா, சைக்காலஜிக்கல் பேரியர், அதில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க ஹாப்பியாக சொல்ல வரும்போது நம்மளும் ஹாப்பியாக லிசன் பண்ணோம் அப்படின்னா தட் சவுண்ட்ஸ் குட். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அந்த இடத்துல நல்லாயிருக்கும். இல்லை நம்மளோட எமோஷன்ஸ்லேயே இருந்து அவங்களது ஒழுங்காக கேட்கல அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ இட் இஸ் எ எமோஷ்னல் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம பண்ணோன்னா ஈஸியாக அந்த பேரியரை ஓவர் கம் பண்ணிடலாம். கல்ச்சுரல் அவேர்னஸ், எந்தெந்த கல்ச்சரில் எந்தெந்த மாதிரி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் யூஸ் ஆஃப் ஐசிடி டூல்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் ஐசிடி டூல்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர், எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்ஸ் வழியாக நம்மளால் பேரியர்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். நெக்ஸ்ட், மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி. இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். மாஸ் மீடியா அப்படின்னும் போது லார்ஜ் ஆடியன்ஸை ஒரே டைமில் மீட் பண்ணுறது, ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது, இதை தான் மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். டூல்ஸ் தட் ரீச் அ லார்ஜ் ஆடியன்ஸ் சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் அத்தனை பேர்கிட்ட பேசுகிறது தான் மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் டெலிவிஷன், ரேடியோ, நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியாஸ், இன்டர்நெட், ஃபிலிம்ஸ் அண்ட் மேகசின்ஸ். இது எல்லாமே ஒரு தடவை பண்ணால் போதும் நம்பர் ஆஃப் லார்ஜ் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் கிடைக்கும். நெக்ஸ்ட், இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இந்த மாஸ் மீடியாவிலேருந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். லைக் நீங்கள் நியூஸ், ஃபேக்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு சில டேட்டாஸ்லாம் வரும். இது எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் நம்மளுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் மாஸ் மீடியாவில் என்னென்னா எடுகேஷன். ஒரு சில சேனல்ஸ்லாம் எடுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒதுக்கியிருப்பாங்க. அதில் ஸ்வயம் பிரபா அண்ட் டிடி ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே அடங்கும். இதில் அவேர்னஸ் கம்பெயின்ஸ் நடத்துறது, எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம் நிறைய நடத்துறது, இதெல்லாம் இருக்கிறதுனால மாஸ் மீடியாவிலேருந்து நம்மளுக்கு எஜுகேஷனும் கிடைக்குது. அண்ட் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்குது. அதாவது மியூசிக், மூவிஸ், ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே தான். அண்ட் இன்டர்பிரட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருத்தவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறது, அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேப் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ஒப்பீனியனை நம்ம மாற்றிக்கிறது, இது எல்லாமே இந்த மாஸ் மீடியானால் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் சோஷியலிசம் டிரான்ஸ்மிட்ஸ் கல்ச்சுரல் வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது மூலயமா நம்மளுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் எந்த மாதிரி கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, நார்த் அமெரிக்காவில் எந்த மாதிரி கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் ஈஸியாக இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியும். ஸோ இது ஒரு சோஷியலைசேஷனுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. சர்வைலன்ஸ் அப்படின்னும் போது இந்த சொசைட்டி எந்த மாதிரி இருக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, வாட்ச் டாக் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எங்கே வார் நடக்குது, ஏன் இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஏன் டிமாண்ட் இப்படி இருக்குது, ஏன் சப்ளை இப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம சொசைட்டி சுற்றி இருக்கிறத மானிட்டர் பண்ணவும் உதவுது. இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் மாஸ் மீடியா இன் சொசைட்டி பார்க்கலாம். சொசைட்டியில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னா பப்ளிக்கோட ஒப்பீனியனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதிகமாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.
நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும், வில் blindly ஃபாலோ தட். இந்த பப்ளிக் ஒப்பீனியனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல மாஸ் மீடியாவுக்கு அதிக ரோல் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் டெமோக்ரஸி பப்ளிக்கை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும் பை அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே எய்ட்ஸ் இன் பாலிசி அவேர்னஸ். ஏதாவது புதுசாக ஏதாவது பட்ஜெட் போடுறாங்க, பாலிசி ஏதாவது கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஈஸியாக மாஸ் மீடியா வழியாக எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது. ப்ரமோட்ஸ் நேஷ்னல் இன்டகிரேஷன். இப்போ நம்மளோட நாட்டில் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு, இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பப்ளிக்காக ரொம்ப அவேர்னஸ் பண்ணி அவங்களுக்கு நேஷ்னல் இன்டகிரேஷன் கொண்டு வருது. நெக்ஸ்ட் ஹெல்த் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம வீட்டில் இருப்போம், திடீர்னு ஃப்ளட் வருதா, சுனாமி வருதா, எப்படி தெரியும்? இந்த மாஸ் மீடியாவால் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ தட் நம்ம அவேராக இருக்கலாம். அண்ட் சப்போர்ட்ஸ் எஜுகேஷன் சிஸ்டமையும் சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா இந்தந்த கோர்ஸ்லாம் இப்போ வேலிடிட்டியாக இருக்குது அப்படின்னு ஸ்வயம் பிரபா, டிடி ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு எஜுகேஷனும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இது எல்லாமே தான் ரோல் ஆஃப் மாஸ் மீடியா இன் சொசைட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ் மீடியா, அதுவும் யூஜிசி நெட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எந்த நம்ம படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். மாஸ் மீடியா இஸ் சென்ட்ரல் டு மாஸ் கம்யூனிகேஷன். ஓகே, மாஸ் மீடியா அப்படின்னும் போது மாஸ் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்ட்டு தான் மீனிங். இப்போ இது ஒன் வே கம்யூனிகேஷனாக மட்டும்தான் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இப்போ நான் பேசுகிறேன், நான் ஒருத்தி தான் இருக்கேன், நான் ஒருத்தவங்க தான் உங்ககிட்ட பேசுகிறேன், பட் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ இட் இஸ் அ ஒன் வே கம்யூனிகேஷன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போவே உங்களால் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண முடியாது, இது ரெக்கார்டட் வீடியோ அப்படின்றதுனால. அப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இன்னும் ஏதாவது வீடியோஸ் வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இட் இஸ் பியூர்லி அ ஒன் வே கம்யூனிகேஷன். லார்ஜ் ஹெட்ரோஜீனியஸ் ஆடியன்ஸ். இப்போது ஆடியன்ஸுமே டிஃபர் ஆகுவாங்க, டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ், அதை தான் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் அப்படின்னும் போது தமிழ் ஆடியன்ஸும் இருப்பாங்க, இங்கிலீஷ் ஆடியன்ஸும் இருப்பாங்க, ஹிந்தி ஆடியன்ஸும் இருப்பாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பீப்புள்ஸ் இதை பார்ப்பாங்க. ஸோ லார்ஜ் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. அண்ட் ஃபாஸ்ட் டிசமினேஷன், ப்ரொஃபஷ்னலிசம் இன் கண்டென்ட் க்ரியேஷன். கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது. அண்ட் டிசமினேஷன் அப்படின்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த மாஸ் கம்யூனிகேஷனில் நடக்கும். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் யூஜிசி நெட் பொறுத்தளவுக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் பார்க்கலாம். மாஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய ரோல் பார்த்தோம், சொசைட்டிக்கு என்னென்ன நல்லது பண்ணுதுன்னு பார்த்தோம், யூஜிசி நெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இப்போ பார்க்க போகிறோம். மிஸ்இன்ஃபர்மேஷன். டிவியில் வருது, மொபைலில் வருது அப்படின்றதுனால அது எல்லாமே உண்மை, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால் நம்பிட முடியாது. இட் கேன் பி அ மிஸ்இன்ஃபர்மேஷன். அதாவது ராங்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பரப்புறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னும் போது இவங்க இப்படி தான்ப்பா, குரூப் ஆஃப் பீப்புளில் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதை தான் ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைங்களா அப்போ பொய் சொல்ல மாட்டாங்க, குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம், அப்போ இந்த மாதிரி இருக்கிறது. வெள்ளையாக இருக்காங்களா அப்போ உண்மை தான் சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இதுக்கு பேர் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஓவர் கமர்ஷியலைசேஷன், எங்கே பார்த்தாலுமே அட்வர்டைஸ்மெண்ட், இது மட்டும் தான் இருக்கும். இதுதான் மாஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் இம்பேக்ட். நெக்ஸ்ட் அஜெண்டா செட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ஏதாவது நம்ம ஒரு அஜெண்டா ஃபாலோ பண்ணி அதில் போகிறோம். காலையில் இப்போ எழுந்துக்கு போகிறோம், 2 hours we are going to spend for paper 1, 4 hours for paper 2. இந்த மாதிரி நம்ம போகும்போது மாஸ் மீடியா அப்படின்றது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதான் நம்மளோட அஜெண்டா செட்டிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபேக் நியூஸஸ் அதிகமாக, இது எல்லாமே தான் யூஜிசி நெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.